10ஆம் அதிகாரம் ரோமர் 10 13வது வருஷம் படிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எதிர்த்தீங்களா வசனம்? புதிய ஏற்பாட்டுல ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் பக்கம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஊர் பேர் எல்லாம் போட்டுதா? எங்க ஊரு சோழவரம், உங்க ஊரு வேலூர், உங்க ஊரு திருப்பத்தூர், உங்க ஊரு குடியாத்தம், எங்க ஊரு மதுரை இல்லங்க, எங்க ஊரு அமெரிக்காங்க, லண்டனுங்க, லாஸ் ஏஞ்சல்ஸுங்க இல்லங்க, எங்க ஊரு அந்தமான் தீவுங்க, நாங்க தான் காட்டு பகுதியில் வாழுங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ஐயா கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எதிலிருந்து? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். பாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆவான். பாதாளத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புனாக்கா விடுதலை. அந்த காலத்திலிருந்து விடுதலை ஆவான். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளி ராஜ்யம். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்படணுங்க, பல பிரச்சனை சிக்கி இருக்கிற, அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நான் தொழுது கொள்ள மாட்டேன் கர்த்தருடைய நாமத்தில்னாக்கா புதைகையில வேண்டும். என்ன பண்ணுவான்? புதவையில வேண்டும் சுத்தி புதைவை இது உள்ள ரவுண்டுக்குள்ள நடுவுல மாட்டிக்கிட்டேன். விடுதலை ஆகணும். விடுதலை ஒதுக்கி தப்பித்து வர்ற என்ன பண்ணுவேன்? வீந்து என்ன பண்ணுவேன்? அந்த புதைவை நிக்கிறவா சுத்தி புதவை அப்படியே சேரு சகதியமாகுது, உள்ள மாட்டிக்கிட்டேன் போயிடுச்சு. நீ என்ன பண்ண? அங்கிருந்து வெளியே வரணும். என்ன பண்ணுவேன்? அப்படியே ஒதிப்ப கையை காலெல்லாம் ஒதுக்க என்ன ஆகும்? வெளிவரணும். உள்ள போவியா? புதவையில ஒதுக்க உள்ளதான் போவோம். அதே மாதிரிதான் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குலத்தில் ஆனால் ஆதாமுக்குள்ளே வாழ்ந்துகிட்டே அங்கிருந்து வெளிவந்தோம்னாக்கா பிரச்சனை வழக்கு பிரச்சனைதான் போய் இருப்பேன். அப்ப அந்த புதவையிலிருந்து வெளிவரது என்ன பண்ணும்? கரையில ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆளு அங்கிருந்து கையெழுத்திட்டு என்ன பண்ணும்? அந்த புதவையிலிருந்து அப்படி தூக்கி விடணும். அவர் யாரா இருக்கணும்? அவரே ஒரு பதவியா இருக்கக்கூடாது. அவரும் ஒரு தண்டத்தை மாதிரி அந்த காலா இருக்கக்கூடாது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு கனியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அவரும் ஒரு நண்பத்தையுமா நானும் ஒரு நண்பத்தையுமா 2 பேரும் பதவியில போக வேண்டியதுதான். அப்போ மனுஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் வானத்துக்கு பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு பதவியில் இருக்கிறாங்க. அதனால பிரச்சனை வரணும் ட்ரை பண்றாங்க. பார்த்தா இன்னும் பிரச்சனை கூடிட்டே போகுது. கட்சியில மரணத்துல போய் முடிஞ்சது. வியாதி அப்படியே முத்திட்டே போகுது. குழி வச்சு புட வச்சு அப்படியே போயிட்டே தான் இருக்குது. பிரச்சனை கடன் தொல்லை கூடிட்டே போகுது. ஏன்னா ஆதாமுக்குள்ள இருந்தே ட்ரை பண்ற நீ நன்மை தீமறியத்தக்க கடை புஷ்கிற நாளில அப்போ ரட்சிக்கப்பட முடியல. அதுல இருந்து அதுதான் என்ன பண்ணுமா? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வரும். கர்த்தருடைய நாமம் பலத்தை துறக்கும், நீதிமானதுக்கும் ஓடி சுகமாய் இருப்பான். 38 வருஷம் வியாதி. அந்த வியாதி விடையில அவர் விரும்பிக்க மாட்டானா? 38 வருஷம் ட்ரை பண்றான். எப்படியாவது அந்த வியாதி வந்துடலாம். ஆனா இயேசு நாமம் இல்ல. அவன் யாரை பார்த்தாலும் கவலைப்படுறான். எல்லாரும் கூட்டு விட்டுறாங்க. எல்லாருமே வெறுப்பு கரசு, சொந்தக்காரங்க மேல எல்லாம் கரசு எல்லாம் கைவிட்டாங்க. அவனை
உன்ன வெறுப்பு கசப்புல நன்மை தீவிலே இருக்கிறான், புதவியிலே இருக்கிறான். இப்படின்றான் எத்தனை 38 இப்படின்றான், 38 புதவியில் தான் போய்க்கிறான், வெளியில ஆக முடியல. அப்ப அவனுக்கு யார் உதவி செஞ்சது? 38 யார் பேசுறீங்க? இயேசு. அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவரே இல்லை, அவர் ஜீவ விட்டதேனி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. அதுதான் கர்த்தருடைய நாமம், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் பேரு சொல்லி தேவனை கொடுக்கணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு இவ்வளவு இந்த காரியத்தை 38 வருஷம் செய்யறதுனால 38 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டான். அது கொடுத்ததுமே பக்குன்னு அந்த வியாதியஸ்தன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து ஜோரா போறான். புதவியில வெளிவிட்டாரா? வந்தா இல்லையா? அதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ளுதல்? படிந்து கொள்ளுதல், ஜெபித்தல். பரமண்டலக்க பிதாவே. அடுத்த ஸ்டெப்ல எப்படி தொழுது கொள்ளணும்? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அது இயேசுவின் நாமம். அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அவருடைய சித்தம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம் தான் அவருடைய சித்தம். அந்த பரமண்டலக்க பிதாவுக்கு கொடுக்கணும். அதான் தொழுது கொண்டது. ஒரு நாள் வாய்நாள்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்களும் மிகவும் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, இயேசுவின் மன்னிப்பு. உம்முடைய நாம் முழு உலக குத்தினா பக்கத்துல அந்த புதவை இருந்து வெளியே வந்துடும். தேவத பசுதாவை வெளியிலாக்கி நீ ரசிக்கப்பட சாபத்துல பாவத்துல மனதில் இருந்து ரசிக்க கையெழுத்து இல்லையா? அப்போ கர்த்தருடைய நாமத்தை படிக்க யாராவது ரோமர் 11:13 ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ 38 வருஷம் வியாதியஸ்த திமிர்வாதக்காரன், லேகன் பிதா பிச்சவன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கூட செவட முடவன், ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன், அமெரிக்காக்காரன், வட அமெரிக்காக்காரன் எல்லாம் ரசிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய நாமமே வேணா. நான் இருக்கிற மாதிரியே இருக்கேன்னா புதவைதான் அவனுக்கு, டெய்லி புதவைதான். எல்லாரும் எதுக்கு ஓடுறாங்க? உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், கடன் தொல்லை இருந்து வெளியில ஆகணும், சாபத்து வந்து வெளியில ஆகணும், வீடு மன தோப்பு குடி குத்திரமா இருக்கணும், வீடு மன தோப்பு, பிள்ளை செல்வம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஆபிரகாம் சகல காரியத்துல அப்படி இருக்கணும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தான் பழைய ஏற்பாட்டுல. ஆபிரகாம் சகல காலத்துல சாபமா இல்ல, சகல காலத்துல ஆசீர்வாதமா இருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்தினான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா உனக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, அந்த 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துங்கள். இயேசு சாமண்ட வாக்குத்தார். ஆதாம் வந்து முழு உலக செலுத்துங்கள். பாப சாபம் மரணம் பாதாள என்ற புதுவையில் பசுதா வெளியில ஆகிடுவாரு. அப்போ இங்கிலீஷ்ல பார்ப்போம். ரோமன் 10th chapter 13 verse என்ன போடுது பாவம்? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்கிறவன் பிசாசு சீக்கிரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போ உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஆதாம் வழியா பிறந்துட்டாங்க. ஏவாள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு லேட்டா பாருங்க, ரட்சிப்பிலே இருந்தா, தகன்னு இருந்தா, ஆசீர்வாதமா இருந்தா, சொர்க்கத்திலே இருந்தா, பச்சிக்கப்படல, அவன் அழிஞ்சு போல சாபத்துல பாவத்துல மனத்துல கண்ணீர் கம்பளையுமா இல்ல. ஏவாள் நம்ம அம்மா ஆதி தாய். எப்ப பத்தி பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கறியை சாப்பிட்டதுன்னு புதுவையில வந்துட்டான். பிசாசு போய் ஒரே சோகம், ஒரே கவலை, ஒரே வெறுப்பு. நம்ம ஆத்தா ஆதி ஆத்தா ஆதாம் ஏவாள் நம்ம அப்பா சாகவே சேர்த்துட்டான். அந்த ஆதாம் ஏவாள் இருந்து நம்ம பிறந்து வந்துக்கிறோம்.
இப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். கானானி சிறிய மகன் என்ன பண்ணா, பிசாசால் கொடிய வேதப்படுறா. அப்படிதான் போடுது. கானானி சிறிய மகன் அவங்க ஆத்தா ட்ரை பண்றா, எப்படியாவது விடியல் ஆயிக்கலாம். பிசாசால் கொடிய வேதனை ட்ரை பண்றா. ஒன்னும் பதவியில் போய் இன்னும் கொடி பிசாசு பிரச்சனை போடவில்லை. கட்சியில இயேசு கிட்ட வந்தா, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, ஆண்டவரே பிள்ளைகள் தின்னும் போது நாய்க்குட்டிகள் கீழே துடிக்கைகளை தின்னுமேட்டா. நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா, பண்ணு சாப்பிட்டீங்கன்னாக்கா கீழே வீமவியாதா, வீண்டா எறும்பு சாப்பிடும். இங்க ஒரு நாய்க்குட்டி வச்சேன் 2 நாளைக்கு முன்ன, நாய்க்குட்டி வச்சேன். அந்த நாய்க்குட்டி வந்து சாப்பிடாதா, ஓடி வந்து அப்படியே சாப்பிடும் பாரு. அந்த நாய்க்குட்டி நினைச்சு வேண்டாம். உடனே இயேசு பார்த்தாரு, ஆமா நாய்கள் இருக்குது இந்த உலகத்துல, நாய்க்குட்டிகள் கண்டிப்பா சாப்பிடுவோம். இவங்க சொன்னது கரெக்ட் தான். சரி போ, விசுவாசப்படி ஆக கிடையாது. பிள்ளைகளின் அப்போ என்ன அப்போ, நானே ஜீவ, அந்த ஜீவ அப்பத்தை கொடுக்குறாரு பாரு. அந்த ஜீவ அப்பம் சாப்பிட்டதுமே ஜீவ இந்த அப்போ சரீரமா ஜீவ சரீரம் அங்க பட்டதுமே அந்நேரமே அவள் என்னன்னா ரசிக்கப்பட்டா. பிசாசு கொடிய ரசிக்கப்பட்டாளா. அதனாலதான் ஜீவ அப்பத்தை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். உடனே அந்த புதையிலிருந்து அந்த கானானி சிறிய மகள் ரசிக்கப்பட்டாள். அதனால தூரத்துல யாரு இருந்தாலும் வாழுங்க, ஜீவப்பத்தை இங்க சொல்றாரு. அந்த கானானி சிறிய மகன் இங்கதான் அம்மா பொண்ணு வந்து தூரத்துல, வீட்டுல 50-60 கிலோமீட்டர் தூரத்துல இங்க வந்து இயேசு கிட்ட பேசிக்கிறா. இயேசு இங்க சொல்றாரு ஜீவப்பா. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவ அந்த பொண்ணு அவங்க மகன் பேர் சொல்றா. உடனே அசுத்தாய ஓடி போய் பசுத்தாய் வந்துச்சு. நல்லா சொஸ்த புத்தி வந்துட்டு கட்சியில வீட்டுக்கு போறா. போய் பார்த்தா எங்கதான் தெரியல, லிப்டிக்கு எங்கதான் தெரியல, தலை சீவுதல், நல்ல புது துணி, வீடெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பாத்திரம் எல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா பெட்டு போட்டு இப்படி பாக்குறாங்க அவங்க அம்மா. நம்ம மகளா இது. அந்த ஜீவப்பம் இல்லாத வரைக்கும் இல்லாத எவ்வளவு ட்ரை பண்ணி குடியே வேணும். அப்படியே பேய் பிச்சு மாதிரி இதை பிசா பிச்சு எப்படி போட்டேன், தலையெல்லாம் பிச்சு போட்டு துணி ஒரு வேட்டம், குளிக்காம கொல்லாம அப்படி பேய் பிச்சு கொடிய வேணுவா. கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா எல்லாம் வீடு ஜக ஜக ஜகன்னு ஆயிடுது. அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்த கையில எல்லாம். Romans 10 chapter 13 verse. For whoever calls on the name of the Lord shall be saved. Sorry. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். கரெக்டா வசனம். For whoever calls on the name of the Lord shall be saved. Hallelujah. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படுவான். போதும் இந்த வசனமே. அதனால கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள், இல்லைன்னா பிசாசின் நாமத்தை தொழுது கொள்வார். நாமன்னா இயேசு நாமன்னா அவர் யார், அவர் ஆள், அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர். நாமன்னா சுபாவம் அர்த்தம். தேவனுடைய சுபாவம் ஜீவ சுபாவம். ஜீவரத்தை சபிக்கும் பகைக்கும் தன்னுடைய சத்துக்களை சிதைக்குது. இயேசு ஜீவ பதிவு கொடுத்து தீர்க்கிறது. அளவற்ற அகாப்பி அன்பு காட்டுது. நாம என்னது, அவர் யாரு, இந்த தாமஸ் சுரேஷ்ராம யாரு, அவனுடைய டைப் என்ன, அவருடைய சுபாவம் என்ன. நான் ஆதாம் வழியா பிறந்தவன், ரொம்ப மோசமான ஒரு தாமஸ். ஆமா, சபிப்பான், நிந்திப்பான், தூசிப்பான், அப்படிதான் நான் பிறந்திருக்கிறேன். ஆனா இப்ப இயேசு ஏத்துக்கிட்டான். எப்போ பார்த்தாலும் ஜீவன் ஜீவனே சொல்றான், ஜீவ வார்த்தைன்றான், தேவனுக்குன்றான், உலகத்துக்குன்றான். அந்த மாதிரி பேர் எடுக்கணும். தாவீது அப்படி பேர் எடுத்தான். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றம் சொன்ன மாதிரியா. கர்த்தருடைய காலத்துல அவர் துதி எப்போதும் வாயில இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசாசினாவும் பிசாசி சுபாவம், நாமன்னா சுபாவம், பிசாசி சுபாவம். 2 பெரிய பாவம் செய்யணும். விபச்சாரம் பண்ணா அதோட கெட்டும் குண்ணும் போட்டான். மனுஷன் பிசாசி சுபாவத்துங்கிறான், தேவனுடைய சுபாவத்துங்கிறான். அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவரத்தை தேவன் தனக்கு கொடுக்குனா, நீ தேவனுடைய நாமம், நீ கண்டிப்பாய் ரட்சிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். இயேசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லவில் அகப்படுகிற
நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கிறாரு. ஆதாம் முழு உலகத்து கொடுக்கிறாரு. உடனே புதகையில் இருந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனிதன் பாதாள விடுதலாயிராங்க. பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு சுபாவம், பகை, கசப்பு, வைராக்கியம், கண்களிச்ச ஜீவத்தின் பெருமை, நன்மை தீமை, சாகவே கிடக்குறான். கல்லறை தோட்டத்துக்கு போயிட்டான். என்ன ஆச்சுன்னா அங்கே சாகு அப்படியே அடங்குமணி அப்படியே பாதாள சொல்லி போயிட்டு போறான். ஈசு அவனை சந்தித்தார். ஏசு நானே வழியை சத்தியமா அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ள தொழில் கொண்டதுக்கு உதவி செய்யறாரு. அவன் பேர் சொல்லி ஜீவ சரீரம் பிதாவாகி தேவருக்கு ஆதாவது முழுது ஒரு தொழில் கொண்டாரு பாருங்க. அசுத்தாய் 2வது பசுத்தாய் வந்து ரசிக்கப்பட்டான். அப்புறம் வஸ்திரம் தரித்து சொஸ்த புத்தி அறிந்து தக்க பொருள் போய் ஊழியமே செய்யறான். அவன் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு ஒப்பாயிட்டான். அந்த இயேசுல தேவதீத்து பன்னோரு வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது. ஜெபம் பசுத்த பிதாவே அதே சோத்திரம். ரோமர் 10:13 ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவ்வளவு ரட்சிக்கப்படுவார். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டாங்க. இந்த ஒரு வசனம் போது உலகம் ஃபுல்லா போய் ஊழியம் செய்யுது. எல்லாம் ஆதாம் வழியா பிறந்திருக்கிறாங்க. படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்தவன் தான் ஏழை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, இளைய, முதிய, வாலிப, முதியோர், டாக்டர், என்ஜினியர், கலெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், எல்லாம் அம்மா வயதில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். உன்னிடத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நன்மை தீமை அறிய சாவே சாவாய். முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும் தேடவும் கொள் வாய்க்குத்தான காரியத்தை ராணுவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பல்குணப்படும் வந்தே சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் யாரா இருந்தாலும் சரி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை என் பேர் பிதாகுமார் பசுதாகி ஆதாம் முழுவதும் கொடுக்கும் போது அவன் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டே தீர்வான். அசுத்தாய் ஓடியே தீர்வோம், பசுத்தாய் வந்தே தீர்வோம், தேவதோர் பணிவிடை செய்தே தீர்வார்கள். அப்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற கர்த்தாவே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்கு ஓடி சுகமாயிருப்பார். இயேசுவின் நாமம், இயேசு ஜீவ வார்த்தை, அது தேவநீதி, பாவமடிப்பு நீதி, பரலோக ராஜ்யம், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழுதல், தரித்திரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், வாக்குத்தத்தம், பரலோக ராஜ்யம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்துல இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன், பிதாகுமார் பசு ஆதாம் குருவத்துக்கு தூரத்துல எங்க தாய் தகப்பன்மாருக்கு அண்ணன் தம்பிங்க மாமன் மச்சான் சொந்த பதக்கத்தெல்லாம் இயேசு ஜீவன் பரி எங்க சொல்ல அவங்க பேர் சொல்லி தேவர் ஆதாம் அசுத்த பசுத்தாய் இறக்கி அவங்களை விடுதலையாக்கு இருக்கா. போகிற இடத்தெல்லாம் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பா இருக்கேன். இயேசு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார், ஜீவ ஒளி. அவர் ஜீவ ஒளியா இருக்கிறார். இயேசு ஜீவன் பரி தேவத்திற்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்தாய் தேவர்களா படி நானே திராட்சை நீங்கள் கூட ஒருவனில் வாசல் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ரோமர் 10:13 படி ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை கொடுத்து தேவனை தொழுது கொண்டான். ஆபிரகாம் சகல காத்து ஆசுவாதம் ஈசாக்கு யாக்கோபாசன் ஆபிரகாம் கிறிஸ்துவ உண்டாகிற வந்தபடி இந்த செய்திக்காக வேண்டி பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்க தாவே இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் பண்ணுவாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசா தாமஸ். வல்மூல ஜீவன் சபை போலவர் பகுதி சபையில இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக செய்து பேசிக்கிற போங்க. தாமஸ் செட் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க. ஏஎஸ்சி வேணும் செக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்களாம் கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்களாம் கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 29/11/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். எங்க சூப்பரா நீ பேசிக்கிற பின்னிட்டு இருப்ப பிரசங்கம்